Dear students, இப்போ எக்ஸாம் சம்மே கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஏவோட வேல்யூ வந்து x இன்ட்டு எக்ஸு 4n+1 2 n <n 5 n belongs to n. அந்த என்னோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். நேச்சுரல் நம்பர்ஸ் மீன்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸு. இப்போ ஓகே, இப்போ கிளியர்லி ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். x இன்ட்டு எக்ஸு 4n+1 என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 < 5ன்றது மீனிங் என்னப்பா, 2 2 3 4 5 அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் < மீனிங்கோட வேல்யூ. அப்போ என்னோட வேல்யூ 2 3 4 5. இப்போ ஒரு வேல்யூவாக நீ என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இல்லைங்களா. இப்போ 4 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 அப்ளை பண்ணுவீங்க +1. அப்போ 4 2 சார் நமக்கு என்ன வரும் 8 8 + 1 வந்து 9. இது மாதிரி ஒரு வேல்யூவாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு 3 போடுவீங்க. 4 3 சார் 12 12 + 1 வந்து 13. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 போட்டிங்கன்னா 4 4 சார் 16 16 + 1 வந்து 17. நெக்ஸ்ட்டு 5 போட்டிங்கன்னா 5 4 சார் 20 20 + 1 வந்து 21. இது மாதிரி நம்ம எத்தனை வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோன்னா 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 4 வேல்யூ தான் நமக்கு இருக்குது. அப்போ ஹென்ஸ் நம்பர் ஆஃப் ஏ வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எலமெண்ட்ஸு. இந்த இம்ப்ளைன்ஸ் இதோடைய ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா 2n. அப்போ 2n டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னா 4 இருக்குது. 2/4 மீன் வந்து 2வை 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16. ஓகே, இந்த சம் நமக்கு 9th இருக்குது. In a survey of 5,000 peoples in a town, it was found that 45% of the person known language A, 25% no language B, 10% no language of C, 5% no language of A and B, 4% of no language B and C, and 4% of no languages A and C. If 3% of persons know all the 3 languages, find the number of your persons who knows only language A மட்டும். அப்போ லாங்குவேஜ் ஏ பேசுகிறவங்க மட்டும் எத்தனை பேர் கேட்குறாங்க. அதாவது ஒரு டவுனில் ஒரு நகரத்தில் 5,000 பீப்புள் இருக்காங்க. இப்போ சில பேர் தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. அது மாதிரி பேசுகிறவங்கள வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ 45% வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ் ஏ பேசுகிறவங்களும் 25% பி வந்து பி லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் சி லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. 10% வந்து சி லாங்குவேஜ் பேசுகிறவங்க, 5% வந்து ஏவும் பேசுவாங்க, ஏ லாங்குவேஜையும் பேசுவாங்க, பி லாங்குவேஜையும் பேசுவாங்க. 4% வந்து பார்த்தோன்னா பி லாங்குவேஜையும் பேசுவாங்க அண்டு சி லாங்குவேஜையும் பேசுவாங்க. ஓகேங்களா. அப்போ 4% வந்து 3 ஏவும் பேசுவாங்க, சி லாங்குவேஜையும் பேசுவாங்க. 3% வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜையும் பேசுகிறவங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ பர்சன்டேஜுன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை வென் டயக்ராம் மூலயமாவும் நம்ம போடுறதுக்கும் ஈஸி தான். ஓகேவா. நம்ம எந்த மெத்தட் போடுறதாலும் நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிவன் தட் நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45% ஆஃப் 5,000. இப்போ 45% ஆஃப் வந்து 5,000 பேரில் வந்து நான் 45% பேசுகிறாங்க. அப்போ 45 இன்ட்டு 5,000 டிவைட் பை நம்ம 40% இல்லையா 100. அப்போ 0வையும் 2 0வையும் கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ 45 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,250 வேல்யூ வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 5 சார் 25, ரிமைண்டர் 2, 4 5 சார் 20 22 இன்ட்டு ஒரு 0. ஓகேங்களா. அதேமாரி பி பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி லாங்குவேஜ் பேசுகிறவங்க 25/100 இன்ட்டு 5,000. இப்போ 20க்கு 20 கேன்சல். 25 இன்ட்டு 5 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125. அப்போ ஒரு 0 இருக்கிறதால 1,100 250. இந்த மாதிரி நம்ம
பர்சன்டேஜ் இருந்தால 100ஆல் டிவைட் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு எத்தனை, ஏ லாங்குவேஜ் பி லாங்குவேஜ் பேசுகிறவங்க எத்தனை பர்சன்டேஜ், 5% கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 5% வந்து 5/100 இன்ட்டு 5000. ஓகே, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 50 இன்ட்டு 5 பைசா 25, 250 வருது பாருங்கள். இப்போ 2 லாங்குவேஜ் தெரியும்னா நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். அதுமாரி பி இன்டர்செக்ஷன் சி நீங்கள் வந்து 1/1 இது மாதிரி போட்டுட்டு போடுங்க. புக்கில் வந்து எப்பயுமே எக்ஸாம்பிள் சம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி, அதுக்கடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ 200 இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ 3 லாங்குவேஜ் தெரியுன்றவங்க ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 150. இந்த ஃபார்முலா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏவுடைய லாங்குவேஜ் தெரிகிறவங்க தான் கேட்குறாங்க, பி டேஷ் சி டேஷ் நம்ம கேட்கல. ஓகேங்களா. ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் சி டேஷ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன். இதை வந்து நம்ம ஏ பி டேஷ் சி டேஷ்ன்றதை பி யூனியன் சி ஹோல் டேஷாக நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் நல்லா வெல்லணுன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் டி சி டேஷை இப்போ பி யூனியன் சி ஹோல் டேஷாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. எதுக்கு இந்த பி யூனியன் சி டேஷ் ஹோல் டேஷ் போடுறோம் இல்லைங்களா. இதுக்கு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஏ, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு நம்ம ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் புதுசு உங்களுக்கு 9th இருக்காது, இங்கே 11th தான் இருக்கும். புக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா தெரியும். புக்கில் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்டு வேணும்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ஒரு ஃபார்முலா பாருங்கள், ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும். அப்போ நல்லா வந்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும். 2250. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 250 மைனஸ் 200 ப்ளஸ் 150 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1950ன்னு வேல்யூ வந்து நமக்கு வருது. ஓகேங்களா. இது வந்து வென் டயக்ராமில் நமக்கு போட்டிருக்காங்க. 45% 45 ஏ 2 லாங்குவேஜ் தெரிகிறவங்க எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் நமக்கு தெரிகிறவங்க வந்து 5%. அந்த 5%-ஐ சப்ராக்ட் பண்ணி இங்கே 39 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏ ஓகே லிசன், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45%. அதில் வந்து 5% வந்து மைனஸ் பண்ணி இங்கே 39 போட்டிருக்காங்க. ஏன்னா ஏ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் நம்ம போட தேவையில்லை. இப்போ ஏவும் பியும் நமக்கு எத்தனை பேர் நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த 3 லாங்குவேஜ் தெரிகிறத நம்ம இங்கே போட்டுக்கணும், 3 லாங்குவேஜ். அப்போ மீதி இங்கே வந்து எத்தனை லாங்குவேஜ், 5 லாங்குவேஜ் இல்லைங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏவும் பியும் பேசுகிறவங்க வந்து 5%. இது வந்து ஃபார்முலா மெத்தடில் போடலாம், இல்லை இந்த மெத்தடில் போடலாம். இங்கே 5 ஏவும் பியும் தெரிகிறவங்க வந்து 5%. அந்த 5%ல் 3 லாங்குவேஜ் தெரிகிறவங்க அந்த மைனஸ் பண்ணிக்கணும். 5ல் 2 போச்சுன்னா 3, அதை இங்கே ரைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நமக்கு ஏ சர்க்கிள் மட்டும் கேட்டதால் ஏவும் மட்டும் கேட்குறதால நம்ம ஏவும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கடுத்து வாங்க ஏவுக்கும் சிக்கும். ஏவும் சியும் எத்தனை பர்சன்டேஜ் தெரியுன்றாங்க, 4%. அப்போ அந்த 5லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1. ஓகேங்களா. 1% இங்கே போட்டுக்கணும். இப்போ இதை மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஏ வந்து நமக்கு இந்த 45ல் இந்த மொத்தம் டோட்டலாக இந்த 5 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணிட்டோம் 39. இங்கே பாருங்கள், சாரி, இந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். 3 to 5 5 1 6 6ல் 49 போச்சுன்னா நமக்கு 39. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகிடும் இது. therefore the required number person is 5000 into 39/100.
இந்த 39 டிவைட் பண்ணிங்கன்னா 1950. இந்த ஃபார்முலாலாம் போட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறதோட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். லிசன், இங்கே பாருங்கள், ஒரு 3 சர்க்கிள் போட்டுக்கிறோம். இது ஏ, பி, சி 3 லாங்குவேஜ் தெரிகிறவங்க வந்து 3ன்னு போட்டுக்கிறோம். இவங்க வந்து ஏ லாங்குவேஜ் ஃபுல்லாக தெரிகிறவங்க 45%, ஏவும் பியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5%, இது வந்து 4%, ஏவும் சியும் தெரிகிறவங்க. ஓகேங்களா? இதுலேருந்து இந்த 5ஐ 3ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 2% கிடைக்கும். அதேமாதிரி இந்த 4ஐ 3ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? 4ஐ 3ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த 3 வேல்யூயை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 to 5, 5 1 வந்து 6. இந்த 6ஐ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 39 வரும். இந்த 39% இன்ட்டு நமக்கு டோட்டலாக பேசுகிறவங்க வேல்யூ. அப்போ 39/100 இன்ட்டு 5000 கேன்சல் பண்ணிங்கன்னா 20க்கு 20 கேன்சல். அப்போ 39 இன்ட்டு 5ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1950ன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வென் டயக்ராம் மெத்தட். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். மீதி சம்ம நான் இன்றைக்கி டுமாரோ கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் சம்ம நான் சொல்லித்தரேன். ஓகே, எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 10, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபார்முலாவுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏனா ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஹோல் டேஷ்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது ஹோல் டேஷ் கிடையாதுப்பா. இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவை ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இந்த இன்டர்செக்ஷன் ஏ அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ டேஷ், இங்கே பாருங்கள், இந்த ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, இந்த யூனியன் அப்படியே தான் இருக்கும். ஏ டேஷ், அதுக்கு அடுத்தது பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, இந்த யூனியன், நெக்ஸ்ட்டு பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவோட வேல்யூ வந்து எம்டி செட்டு, யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. ஓகே, எம்டி செட்டு கூட யூனியன் பண்ணால் அதே சேம் வேல்யூ தானே வரும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏன்ற வேல்யூ வந்து ஏ மைனஸ் பி. ஃபார்முலானது ஏ மைனஸ் பி. நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி. நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பியோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஏலேருந்து மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்காங்க. 10ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7. ஓகேங்களா, இந்த மெத்தடு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ம நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.